ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மந்த்தும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மந்த் இந்த நவம்பர் 2024 இதுக்கு உண்டான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஹால் டிக்கெட் பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு BDU CDE அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இந்த இது வந்துடும். அதாவது டிஸ்டன்ஸ் அண்டு ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிற இது வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதான் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட ஹோம் பேஜ். இதில் போயிட்டு மேலே உங்களுக்கு வந்து இன்றைக்கி அந்த ஃப்ளாஷ் இது வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஹால் டிக்கெட் 2024 ஹால் டிக்கெட்னு வரும். அந்த 24 நவம்பர் 2024 ஹால் டிக்கெட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து என்னென்ன கோர்ஸுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்கு அப்படிங்கிறது இதில் இருக்கும். அதாவது MBA MCA அதாவது PG ப்ரோக்ராமாக இருந்தால் MBA MCAவாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு, அதில் PGயில் வந்து நான் செமஸ்டர் பேட்டர் இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் UGயாக இருந்தீங்கன்னா UG நான் செமஸ்டர், இதில் வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன கோர்ஸில் இருக்கீங்களோ UGயா PGயா MBAவா MCAவான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் UG படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு BSc BA இது மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா UG நான் செமஸ்டர் கிளிக் பண்ணிக்கங்க. UG நான் செமஸ்டர் போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நம்பர் அந்த நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் இது மாதிரி இந்த பேட்டர்னில் போடணும். டேட் வந்து 2 டிஜிட்டில் இருக்கணும், மந்த்தும் 2 டிஜிட்டில் இருக்கணும், இயர் வந்து 4 டிஜிட்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் வந்து சிங்கிள் டிஜிட் 2ஆம் தேதியாக இருந்துச்சுன்னா 02 போடுங்க. மாதம் வந்து 2ஆக இருந்தாலுமே என்ன பண்ணணும் 02 அந்த பேட்டர்னில் போட்டுட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டு இதில் வந்துடும். பார்த்திங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் இது மாதிரி வந்துடும், உங்கள் பேரோட சேர்த்து இதில் வந்துடும். இதில் வந்து உங்களோட என்னன்னைக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறது இதிலே வந்துடும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே ஒரு ஆப்ஷன் பிரிண்ட் திஸ் பேஜ்னு இருக்கும். இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது தேவை, அதாவது ரிசல்ட் வர வரைக்குமே வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதுனக்கு எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் எதாவது மறந்துட்டால் நீங்கள் இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சு இதை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அந்தந்த எக்ஸாம் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன டேட்டில் என்ன டைம் நடக்குதோ அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. 27th வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட சப்ஜெக்ட் கோடு, அதுக்கப்புறம் உங்களோட எந்த செஷன் நடக்குது, என்ன டேட்டில் நடக்குது, என்ன எக்ஸாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு ஃபுல்லாகவே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது இந்த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்கள் சென்டரில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் யாருக்காவது ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம், சொல்கிறேன். இந்த டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயே வந்து டேரெக்டாக அந்த ஹால் டிக்கெட் வர அந்த பேஜ் நான் கொடுத்துருக்கு. சப்போஸ் வந்து அந்த லிங்க்கை பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். MBA MCA இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன கிரிட்டீரியாவில் வரீங்களோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து எதுவும் ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. இன்கேஸ் தெரியல அப்படின்னா உங்களுக்கு உண்டான PCP சென்டர் இருக்கும், அந்த PCP சென்டர் பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியிலே வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ஃபுல்லாகவே போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.